குட் மார்னிங் கண்ணன் செலவு டேரக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் லிசன் பண்ற எல்லாத்துக்கும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்புக்கும் வெஸ்டேஜுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றது இப்போ பார்க்க போறோம். எல்லாருமே லிசன் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஜாப்புக்கும் மெசேஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஜாப்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒபே யுவர் பாஸ். நம்மளோட பாஸ் வந்து என்ன சொல்றாங்க, அதாவது நம்ம ஓனர் வந்து என்ன சொல்றாங்களோ ஓகேங்களா, அதை அப்படியே வந்து கேட்கணும். நம்ம அவங்க சொல்றதை கேட்கல, இல்லை அவங்களுக்கு மாறா வந்து நடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மள வேலையை விட்டு தூக்குவாங்க, இல்லைன்னா சம்பளத்தை குறைப்பாங்க, ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால வந்து ஓனர் சொல்றது அப்படியே கேட்கணும். பட் வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் த பாஸ். ஓகே, நம்ம எல்லாருமே பாஸ் தான். யாரால வந்து இங்க ஜாயின் பண்ணி நம்ம ஐடி போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ நம்ம எல்லாருமே பாஸ் தான். நம்ம விருப்பப்படி தான் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே வந்து ஓன் பாஸ். ஓகேங்களா, மறுபடியும் கம்பெனிலே சொல்லியிருப்பாங்க, வெஸ்டேஜ் கம்பெனிலே நம்ம ஐடி போட்டவங்க எல்லாருமே பாஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சிஇஓ மாதிரி தான். ஓகே, நம்ம விருப்பப்படி தான் ஒர்க் பண்ண போறோம், யாருக்காக நம்ம ஒர்க் பண்ணல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஒன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப்புக்கு வெஸ்டேஜுக்கு என்ன பண்ணா, ஃபிக்ஸ்டு டைம் 9 to 7. இப்போ ஜாப்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் சேஞ்ச் ஆகலாம் ஒரு சில டயத்துக்கு, ஒரு சில இதுக்கு. பட் நம்ம காலையில போயிட்டு சாயந்தரம் வரையும் வந்து அங்கேயே ஒர்க் பண்றோம். ஓகேங்களா, ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்றோம், அப்புறம் தூங்கிடும். மற்ற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழல. ஓகேங்களா, நம்மளுக்கு மேல யார் வந்து நம்மளுக்கு ஓனர் இருக்காங்களோ அவங்க லைஃப் இதாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே, பிக்ஸ்டா வந்து நம்ம ஒரு டயத்துல வந்து ஒர்க் பண்றோம், வரணும், வீட்டுக்கு போறோம், அதோட நம்ம லைஃப்பை வந்து அழிஞ்சிருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த ஒரு நம்மளால எதுவுமே பண்ண முடியல. பட் வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா யுவர் ஓன் டைம். நம்ம எப்ப ஃப்ரீயா இருக்கோம், நம்ம வந்து எப்ப வந்து வெஸ்டேஜ்க்காக பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். நமக்கு தேவைப்படுற டயத்துல நம்ம ஒர்க் பண்றோம், மற்ற ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு. நிறைய பேர் அப்படி பண்றோம். ஓகேங்களா, நிறைய உமன்ஸ் பண்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்றாங்க, நான் கூட அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ட் டைம். அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் பண்றாங்க, நம்ம டீம்ல முதற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம எப்ப வந்து நம்ம ஃப்ரீயா இருக்குமோ ஓகே அந்த டயத்துல பண்றோம். இதுக்காகவே நம்ம வந்து வெஸ்டேஜ்க்காகவே வந்து ஃபுல் டைம் வந்து ஒரு சிலதே பண்றோம், பட் பார்ட் டைம் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மாறுறோம். ஓகேங்களா, அதனால எந்த அளவுக்கு வந்து வெஸ்டேஜ் வந்து கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிக்ஸ்டு salary. ஜாப்ல பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபிக்ஸ்டு salary தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க 20 வருஷத்துக்கு மேல வேலை பாக்குறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 200 அப்ப கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல, இப்ப 300 கொடுக்குறாங்க. 20 வருஷம் ஒர்க் பண்றாங்க, 200 இருந்து வெறும் 100 ரூபாய் மாத்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனா வந்து அதே வேலையை பாருங்க, எவ்வளவு இன்கம் வந்து வந்தா கூட அந்த கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. நம்ம நார்மலா யோசிச்சு பார்த்துருப்போம், நம்மளுக்கு எல்லாமே யோசிச்சு பார்த்துருப்போம், நமக்கு இந்த இன்கம் பத்த மாட்டேது, நம்ம வேலை பார்க்கறோம், அதுக்கேற்ற சம்பளம் இது கிடையாதுன்னு நினைக்கிறோம். பட் ஓனர்களுக்கு தெரியவே தெரியாது. யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா தெரியும். இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு, நம்ம கண்டிப்பா இவ்வளவு கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து வேற வேலை பார்ப்போம், அதனால வந்து கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா அவங்க கொடுக்குறாங்க, ஃபிக்ஸ்டு salary தான். 10,000 10,000 தான், 20,000 20,000 தான். அந்த 10,000 கொண்டு வந்து பெரிய பெரிய ஒரே அதிசயமா இருக்கு. 20,000 சொன்னா பெருசா பேசுறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து நம்ம நார்மல் ஜாப்ல எல்லா இடத்துலயும் கம்மியா தராங்க. அதுக்கு எங்க ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரிதான். ஓகேங்களா, பட் வெஸ்டேஜ் வந்து அன்லிமிடெட் இன்கம் தான். நம்ம வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு கம்பெனி சொல்லல. நான் உங்களுக்கு இவ்வளவுதான் தருவேன், உமன்ஸா உங்களுக்கு இவ்வளவு தருவேன், மென்ஸா உங்களுக்கு இவ்வளவு தருவேன், இல்ல உங்களுக்கு நான் எதுக்கு மேல தரவே மாட்டேன் அப்படின்னு கம்பெனி, வெஸ்டேஜ் கம்பெனி வந்து சொல்லவே இல்லை. கம்பெனில இருந்து யாருமே சொல்லவே இல்லை. உங்களால எவ்வளவு டீம் டெவலப் பண்ண முடியும், உங்களுக்கு கீழே எத்தனை லீடர் கொண்டு வரீங்களோ, எவ்வளவு வந்து நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு வரீங்களோ, எத்தனை லீடர் வந்து உங்களுக்கு கீழே வந்து பெரிய லெவல் அச்சீவ் பண்ண வைக்கிறீங்களோ, அதுக்கேற்ற நமக்கு இன்கம் கூட்டிகிட்டே இருக்கும். நம்ம லெக் பம்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணி ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால அன்லிமிடெட் இன்கம் எடுக்க முடியும். ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் நம்ம பெரிய இன்கம்ல போயிடலாம். ஓகேங்களா, வெஸ்டேஜ்ல வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு salary கிடையாது, அன்லிமிடெட் தான். குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் நம்ம நார்மலா வந்துகிட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் போனஸை கனெக்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டேரக்டர் போனஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அன்லிமிட்டா வந்து நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் அட் சேம் பிளேஸ். நம்ம ஒரே இடத்துல ஒர்க் பண்றோம். இப்போ காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி வேலை, ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் அது வேற, அது நார்மலா வந்து படிக்கிற இடம். பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒர்க் பண்றோம். காலையில போறோம், உட்காரோம் மிஷின் மாதிரி, சாயந்தரம் வந்து சொல்றோம், மறுபடியும் மறுநாள் போறோம். அது நமக்கே ஒரு போர் அடிச்சிரும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு காசு என்ற வேலை கொடுத்தா கூட ஒரு அப்படி இப்படி வச்சா கூட ஒரு 6 மாசம் கூட வச்சுக்கோங்க, அதுக்குன்னே போர் அடிச்சிரும். ஒரு டிஃப்ரெண்டா வந்து எதுவுமே ட்ரை பண்ண மாட்டோம், நமக்கு இருக்க நாலேஜ் கூட குறைஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்போம், பட் நம்ம படிக்கிறதுக்கும் வேலை பார்க்க சம்மந்தமே இருக்காது. நமக்கு இருக்க நாலேஜுக்கும் இப்போ இன்ஜினியர் முடிச்சுட்டு கூட என் ஃப்ரெண்டு இன்ஜினியர் முடிச்சுட்டு போயிட்டு பார்சல் வேலை பார்க்குறோம், அதுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. சிவில் இன்ஜினியர் படிச்சு 5 வருஷம் படிச்சு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரிலாம் நடக்குது. பட் வந்து நமக்கு இருக்கிற நாலேஜுமே குறைஞ்சிரும். நம்ம சேம் பிளேஸ்ல அது மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா 4 செவத்துக்குள்ள வந்து ஓடுற மாதிரி அந்த 4 செவத்துக்குள்ளே இருப்போம். எந்த ஒரு நாலேஜுமே கிடைக்காது, நமக்கு இருக்க நாலேஜுமே குறையும். பட் நம்ம வெஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எனிவேர் எனி டைம், எனி வேருங்க. ஓகேங்களா, எனி டைம் எங்கிருந்து வேணா எப்ப வேணா ஒர்க் பண்ணலாம். ஓகே, எங்க இருந்து எப்ப வேணா ஒர்க் பண்ணலாம். அப்படியே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நம்ம விருப்பப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே கிடையாது, நம்ம ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருமே இங்க கட்டாயப்படுத்த போறல, நமக்கு தேவைப்படுறது நம்ம பண்றோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்ல லைஃப் லாங் ஸ்லேவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்லேவ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்லேவ்னா வந்து ஒரு அடிமைன்னு அர்த்தம். ஒரு அடிமை அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அது என்னன்னா, இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வேலை பார்க்குறோம்னா அப்ப மன்னராட்சிக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை பார்ப்போம். அந்த வேலைக்கு ஏத்தாப்புல சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்லைன்னா ஒரு எனக்காவது வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் வைக்கணும் நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நம்ம கல்யாணம் காத்து வைக்கிறோம் அதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு இடம் வாங்கி இடம் வந்து வாடகை கொடுப்பாங்க அதுக்கு தங்கிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு நிலம் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சம்பளம் தர மாட்டாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா காசு கொடுத்து ஓகே 20,000 ஓகே இவருக்கு 20,000 கொடுக்கணும். இதுக்கு மேல கொடுக்க கூடாது. இவருக்கு வந்து இந்த 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 பேருக்கு வந்து ஓகே இந்த மக்களுக்கு வந்து இவ்வளவுதான் இன்கம் தேவைப்படுது. கரெக்டா 20,000 கொடுக்கணும். 1000 கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாது. கரெக்டா அந்த மாசம் ஸ்டார்ட் ஆகி சம்பளம் கொடுத்தேன்னா அது காணாம போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வந்துதான் ஆகணும். லீவ்லாம் போட முடியாது. அந்த கரெக்டான இன்கம் வந்து கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவே கொடுக்க மாட்டாங்க. இப்பயும் வந்து நம்ம அடிமையாதே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் வித் ஃப்ரீடம். நீங்க ஃப்ரீடமா ஒர்க் பண்றோம். யாருமே எதுவுமே நம்மள கட்டாயப்படுத்த போறதே கிடையாது. யாரும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது. யாராவது யோசிச்சு பாருங்க உங்க டீம்ல யாராவது உங்க அப்ளைன் யாராவது சொல்லியிருக்காங்க உங்க அப்ளைன் எனக்கு இன்னைக்கு கீழே வந்து நீங்க உங்களுக்கு கீழே 4 ஐடி போடுங்க. ஒரு ஆள் 100 பண்ண வைங்க. இல்லைன்னா வந்து இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு 500 வர வைங்க. இல்லைன்னா இந்த மாசத்துல நீங்க பிரான்ஸ் அச்சீவ் பண்ணுங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து என்ன ட்ரை பண்ணுங்க முடியும் சிஸ்டர். ஒரு பாசிட்டிவா வந்து நம்ம கோர்ஸ் பண்ணல. புரியுத வைக்கிறாங்க. கோர்ஸ் பண்றதுக்கு புரிய வைக்க நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள இருக்கும். நம்ம டீம் சப்போர்ட் அவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம நார்மல் ஜாப்ல வந்து ஒரு ஸ்லேவா இருக்கிறத தவிர்த்து எஸ்டேஜ்ல ஃப்ரீடமா ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன ஒரு இன்கம் தான். ஒரு 10,000 இருக்கும். இல்ல ஒரு அப்படி இப்படி வச்சு ஒரு 15,000 20,000 வச்சுக்கலாம். பட் அதுல கார் லோன் ஹவுஸ் லோன் நிறைய லோன் வாங்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நாய்க்குட்டி ஒரு இடத்துல நிக்காது சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலயுமே லோன் வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் சொல்றேன். ஓகேங்களா? எல்லா இடத்துலயுமே லோன் வாங்குறோம். நம்ம ஒரு சின்ன இன்கம் ஆகுறோம். 100% வந்து 10% இன்கம் வாங்க மாட்டோம். ஆனா 90ல இருந்து 95% நம்ம லோனா வாங்கிட்டு இருக்கோம். நம்மளை தவிர்த்து நமக்கு லோன் கிடையாது. நமக்கு இருக்கு. பட் நம்ம அதுக்கு வாங்க முடியாது. அதை தவிர்த்து நம்ம எல்லாத்துக்குமே லோன் வாங்குறோம். ஓகேங்களா? பட் நம்ம வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா ஓன் ட்ரீம் கவுஸ். ஓகே அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் ஒரு பேலன்ஸா ஓகே நம்ம செலவெல்லாம் தவிர்த்து அப்படியே சேவிங் ஆகும். பேங்க் பேலன்ஸ் நம்ம அமௌண்ட் வச்சிருக்குதுல அப்படியே சேவிங் ஆகிட்டே வந்துட்டுன்னு சொல்றேன். அதான் எக்ஸாம் சொல்லியிருக்கேன். ஓகே நம்ம எக்ஸாம்ல அப்படியே வந்து நம்ம செலவுல மாசம் மாசம் இப்ப ஒரு குறிப்பிட்ட மாசம் வந்து நம்ம நல்ல இன்கம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேவிங் ஆக ஆரம்பிச்சிடும். பேங்க் பேலன்ஸ் வந்து சேவிங் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப சேவிங் பண்றது யாரும் முடியல. 10 ரூபா இப்ப அவசரத்துக்கு 10ஆம் தேதி வருதா இன்கம் 16ஆம் தேதி இருக்க மாட்டுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம நார்மல் ஜாப்ல இப்ப அப்படித்தான் இருக்கு. பட் வெஸ்டேஜ்ல நம்ம அடுத்த மாசம் 1ஆம் தேதி இப்ப சம்பளம் வருதுன்னா கூட இந்த மாசம் எட்டுல வரையும் நமக்கு காசு சம்பளம் இருக்கு. நம்ம ஒரு அளவுக்கு இன்கம் இருக்கும். நம்ம சேவ் பண்றோம் கொஞ்சமா. ஏன்னா அந்த அளவுக்கு வெஸ்டேஜ்ல வந்து நம்ம கரெக்டா வந்து இன்கம் வந்து வருது. அதே மாதிரி நம்ம டீம் டெவலப் பண்ண முடியுது. இன்கம் வந்து முறையா வந்து கரெக்டா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் தான். ஆக்டிவ் இன்கம்னா நம்ம எப்ப வரையும் ஒர்க் பண்றோமோ. எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப நானே இருக்கேன். நான் வந்து 12 மாசம் ஒர்க் பண்றேன் ஒரு கம்பெனில. 12 மாசம் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு மாசம் வந்து நான் ஆனா அந்த 12 மாசத்துல நிறைய லீவ் போடு ஒரு நாள் லீவ் போடுறேன். அது ஓகே அதை தவிர்த்துருங்க. ஒரே ஒரு மாசம் வந்து நான் ஏதோ ஒரு சூழ்நிலையால ஒரு மாசம் லீவ் போட்டேன். 12 மாசத்துல ஒரே ஒரு மாசம் மட்டும். அப்படின்னா அந்த ஓனர் ஓகே நீ 11 மாசம் ஒர்க் பண்ணிருக்கப்பா. இந்தப்பா ஒரு மாசம் சம்பளம் மட்டும் ஃப்ரீயா வச்சுக்க. கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க கீழே வந்தா கூட ஏதோ ஒரு 1000 ரூபாய் செலவு கொடுப்பாங்க. பட் வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பேசி இருக்குங்க. ஓகேங்களா? ஆக்டிவ் பேசி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை நம்ம ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ற வரையும் ஒரு டீம் டெவலப் பண்ணி நம்ம கீழே ஒரு எல்ஓபி ஒரு 2 எல்ஓபி உள்ள போய் ஒரு லெக்ல வர ஆரம்பிக்க வரையும் தான். மல்டிபிள் லெவல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசி இன்கம் தான். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணலாட்டி இன்கம் வரும். ஓகேங்களா? நம்ம தூங்கிட்டு இருந்தா இன்கம் வரும். யோசிச்சு பாத்திருக்கீங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு இன்கம் வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த இன்கம் தான் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் ஜாப்ல பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபார் நம்ம 30 to 40 years ரிட்டையர் வித் நத்திங். ஜாப்ல நம்ம 30 வயசு 40 வயசு 60 வயசு வரைக்கும் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் ரிட்டையர் ஆகி கூட அடுத்த ஒர்க் போறோம். ஏன் போறோம் அப்படின்னா சம்பளம் பத்தல. எத்தனையோ மிலிட்டரி ஆபீசர் போலீஸ் ஆபீசர் அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் நிறைய வச்சுக்கிட்டு பொழுதுவாம ஒர்க் பண்றாங்க ஒரு 5% தான். ஓகேங்களா? பட் அடுத்து மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வேற வழி இல்ல, இதுக்கு மேல எனக்கு சம்பளம் பத்தல, எங்க வீட்டுல மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஒர்க் பண்றாங்க. பட் வெஸ்டேஜ்ல பாருங்க ஒரு 30 ஒரு நார்மலா வந்து ஒரு 3 to 5 years ரிட்டையர் வித் ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் வந்து டைம் ஃப்ரீடம். ஒரு 3ல இருந்து 5 வருஷம் ஒர்க் பண்றோம். ஒரு நல்ல டீம் டெவலப் பண்றோம். ஒரு குரண்ட் ரேட்டுக்கு மேல போயிட்டே போதும். நம்ம ஃபைனான்ஸ் ஃப்ரீடமா இருக்கலாம். அதே மாதிரி டைம் ஃப்ரீடம். நம்ம நினைச்ச இடத்துக்கு போறது. இப்ப நம்ம நினைச்ச இடத்துக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்பார்ட்மெண்ட் சேர்க்கிறோங்கன்னா நம்ம யோசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்? பஸ்ல போடலாமா, இல்ல ட்ரெயின்ல போலாமா, இல்ல ஃபிளைட்ல போலாமா? இது கம்மியா இருக்கு. ஓகே ட்ரெயின் கம்மியா இருக்கு. 100 ரூபாய்க்கு போயிடலாம். ஆனா ரொம்ப டைம் வந்து அதுல வேஸ்ட் ஆகுது. அது நமக்கு தெரிய மாட்டுது. ஃபிளைட்ல போனா 2000 டிக்கெட் வச்சா கூட வேகமா போயிடலாம். 1/2 மணி நேரம் கூட ஆகாது. ஓகேங்களா? பட் அதனால வந்து நம்ம வந்து இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா வெஸ்டேஜ் மூலமா வந்து நம்ம பண்ணும்போது வந்து ஸ்ட்ராங் பண்ணும்போது ஒரு 3ல இருந்து 5 வருஷம் கரெக்டா பண்ணும்போது
நல்ல ஒரு நம்ம ஃப்ரீடமும் இருக்கலாம், இன்கம் ஃப்ரீடம், முக்கியமா வந்து டைம் ஃப்ரீடம். நம்ம நினைச்ச இடத்துக்கு நினைச்ச டயத்துக்கு போகலாம். பஸ்க்காகவோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நமக்கு தோணுதா எந்த டயத்துல போகணும், கால் டாக்ஸி பிடிச்சி கூட போயிடலாம், இல்லைன்னா நம்ம கார் வாங்கி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப்ல பாத்தீங்கன்னா ஒர்க் வித் ஜாப் ப்ரெஷர். ஓகேங்களா. எந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கும். அந்த போட்டோ கூட பாத்துருப்பீங்க, எக்ஸாம் கீழே வச்சிருக்க பாருங்க. ஒர்க் பண்ணும்போது நம்ம கீழே நமக்கு என்னன்னா ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ் வரையும் ஓகேவா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதிகமா ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா. இப்ப இதை முடிச்சுக்கிறேன். ஜாப்ல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஒரு நார்மலா ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலா போகும், அதுக்கப்புறம் போக 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 இன்கம் லைட்டா கூட 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 ஓவரா ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க, அதிக வேலை கொடுப்பாங்க. இன்கம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நின்றும், ஆனா ப்ரெஷர் நிக்காது, வேலை நிக்காது, வேலை சும்மா அதிகம் போயிட்டே இருக்கும். பட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் தான். ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் மாதிரி தெரியும். அது எதுக்குன்னா அந்த லெவல் மூவ் பண்ற வரை, அதை நீங்க ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்றீங்க அதனால. ஆனா ஒர்க் வந்து நம்ம வெஸ்டேஜ் வந்து ஒர்க் வித் ப்ரெஷர். நமக்கு வந்து ப்ரெஷர் தான், ப்ரெஷர்னா வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான், ஹாப்பினஸ் ஒர்க் பண்றோம். ஓகேங்களா. யாருமே வந்து நம்ம இங்க ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ண போறது அந்த எப்படின்னா அந்த ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ் வரதுக்கு ஒவ்வொரு அந்த விவரங்கள் தெரியற வரையும் தான் நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட போறீங்க. விவரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமே நீங்க ஹாப்பியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா. வெஸ்டேஜ் மட்டும் தான் ஸ்டார்டிங் லெவல் மட்டும் கஷ்டமா இருக்கும், போக 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 ஈஸி ஆயிரும். அப்புறம் மெயின்டைன் பண்ண போறோம். ஓகேங்களா. அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ல பாஸ் வில் பி பாஸ் வில் டிசைட் யுவர் ஹாலிடேஸ். நம்ம பாஸ் தான் நம்மளுக்கு உன்னோட நமக்கு லீவ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, நமக்கு எந்த ஒரு அர்ஜென்ட் இருந்தாலும் சரி தான், அவங்க சொன்னாதான் கேட்க முடியும், அவங்க சொன்னாதான் லீவ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. எவ்வளவு அர்ஜென்ட் இருந்தாலும் சரி தான். நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட போக முடியாது. பட் வெஸ்டேஜ்ல கிடையாது, எவ்ரிடே இஸ் ஹாலிடே. நம்ம ஒரு ஒரு சில லெவல் வர வரையும் தான். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப சரணாசரி சொல்லலாம், நிறைய பேர்ல இருக்காங்க. எக்ஸாம் சரணாசரி சொல்லியிருப்பாங்க நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், இப்ப டெய்லி எனக்கு சண்டே மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் நம்ம டெய்லியுமே ஹாலிடே மாதிரி தான் இருக்கும். நமக்கே தெரியாது, நமக்கே வந்து என்ன பண்ணணும் தெரியாது. ஓகே. அந்த மாதிரி ஒரு வெஸ்டேஜ் ஆப்ல இருந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணணும். ஓகேங்களா. ஓகே லேடிஸ், நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். இவ்வளவு நேரம் கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா உங்க அப்டேட் கேளுங்க. தேங்க்யூ அந்த வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ டேஸ் ரிசீவல். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தெளிவா வந்துட்டு ஜாப் விசஸ் வெஸ்டேஜுக்கான டிஃபரன்ஸை வந்து ஷேர் பண்ணீங்க.